அனைவருக்கும் வணக்கங்க. நான் நாம் தமிழ் கட்சியினுடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன். இன்னைக்கு மதியம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு புகார் வருது. அதாவது எங்களுடைய கட்சி நபர் ஒருவர் வாக்கு செலுத்த போறாரு, மைக்கு சின்னத்தை அழுத்தி பார்க்கறாரு, அழுந்தல, வாக்கு விழலை. அப்ப விழலைங்கும் போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன இது நம்ம மைக்கு சின்னம் விழலைன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொத்தானை தொடராரு, அங்க வாக்கு விழுந்துருது. அப்ப அவரோட வாக்கு பதிவு செய்யப்பட்டதுனால அவரால் வந்துட்டு அதை எதிர்த்து பேச முடியல, அதை வந்துட்டு ரைஸ் பண்ண முடியல, வெளியில வந்துடுறாரு. அதாவது இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் ஒரு சின்னத்தில் அழுத்தி வேற சின்னத்தில் வாக்கு விழலை. இது வந்துட்டு மிஷினோட ரிப்பேருங்கிறது அவர் அழுத்தின பொத்தான் வேலை செய்யலை அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட். அப்போ வெளியில வரும்போது டேம்பர்டா இருக்குங்கிறது தான் கம்ப்ளைண்ட். அப்ப வெளியில வர்றாரு, வெளியில வந்த பிறகு அவருக்கு என்ன பண்றதுங்கிறது தெரியல, எங்களுக்கு அதை புகாரா கொடுக்குறாரு. எங்களுக்கு புகாரா கொடுக்கும்போது நாங்க அந்த பூத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எங்களோட மைக்கு சின்னம் அதுல வேலை செய்யல, எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற புகாரை நாங்க வந்துட்டு எழுப்புறோம். சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க அங்க இருக்கிற ப்ரொசீடிங் ஆஃபீஸர் சொல்றாங்க, இல்ல சார் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு, காலையிலேயே நாங்க ரெக்டிஃபை பண்ணிட்டோம், இப்ப சரியா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ காலையிலேயே அவங்க சரி பண்ணியிருந்தா மதியம் ஓட்டு போட்ட நபருக்கு அது சரியா இருந்திருக்கணும். அப்ப சரியா இல்லங்கும் போது அது எங்களுக்கு நிரூபிச்சு காமிங்க அப்படிங்கிறோம். நிரூபிச்சு காமிங்க அப்படின்னாக்கா அது பண்ண முடியாது சார், எங்களால சொல்ல முடியாதுங்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறாங்க, ஆர்வோ கிட்ட பேசுறாங்க. அப்ப அதை டெஸ்ட் ஓட்டா போடணும், டெஸ்ட் ஓட்டு போடுறதா இருந்துச்சுனாக்க நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ற நபர் வந்துட்டு அந்த ஒருவேளை தவறா இருந்துச்சுனாக்க உங்களை கைது செய்வோம், உங்க மீது நடவடிக்கை எடுப்போம், சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கேள்வி வருது, இப்போ நாங்க டெஸ்ட் ஓட்டுன்னு ஒன்று சொல்றோம், ரைஸ் பண்றோம், மிஷின் தப்பா இருக்குன்னு சொல்றோம். மிஷின் தப்பா இருந்துச்சுனாக்க, தப்பா இல்ல அப்படின்னாக்க நீங்க வந்துட்டு எங்களை கைது பண்ண சொல்லுவீங்க, தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறோம். அப்ப மிஷினை மட்டும் மாத்துவோங்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் விழுந்த வாக்கு, இது வரைக்கும் போனது என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி வருது. இது வரைக்கும் எத்தனை பேர் அழுத்தி பார்த்திருப்பாங்க, சரியா விழாம போயிருக்கும், அப்ப வேற சின்னத்துக்கு போட்டு போயிருப்பாங்க. இது போல மாறி போன வாக்குகளை என்ன பண்றதுங்கிற கேள்வி எங்களுக்கு வருது. அதை கேட்கிறோம். அப்ப அதுக்கு சரியான பதில் கொடுக்க மாட்டோங்கிறாங்க. சரி சட்டப்பூர்வமா போவோம் அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்துட்டு அதுல எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட ஃபார்ம் இல்ல, ரிட்டன் எழுதி கொடுங்கறாங்க. ரிட்டன் எழுதி கொடுக்குறோம். எழுதி கொடுத்துட்டு அதாவது இந்த டெஸ்ட் போட்டாக்க எங்களை அரெஸ்ட் பண்ணலாம், சரியா இல்லைன்னா எங்களை அரெஸ்ட் பண்ணலாங்கிறத எழுதி கொடுத்துட்டு டெஸ்டிங்க்கு போறோம். டெஸ்டிங்க்கு போகும்போது அங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வர்றாங்க. அவங்க வந்துட்டு அவங்க பேர் என்ன, ப்ரொசீடிங் ஆஃபீஸர் வர்றாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வர்றாங்க. அவங்க ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறாங்க, எல்லாம் வர்றாங்க. அப்போ திமுக முகவர்கள் வந்து தொந்தரவு பண்றாங்க. எங்களுக்கு இந்த இதை வந்துட்டு ஓட்டு போட விட மாட்டோம், டெஸ்ட் பண்ண விட மாட்டோம், நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், நாங்களும் உள்ள வருவோங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. இது வரைக்கும் சுமூகமா போயிட்டு இருந்தது. நாங்க வந்துட்டு ஒரு ஜனநாயகபூர்வமா எங்களோட கோரிக்கை வைக்கிறோம். மிஷின் வேலை செய்யலைங்கிறத எங்களுக்கு நிரூபிச்சு காமிங்க, சரியா இருக்குங்கிறத நிரூபிச்சு காமிங்கிறத ஒரு வேட்பாளராக கேட்கறது என்னோட உரிமை, நான் கேட்கிறேன். அப்போ இது இப்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சோன்னே, இதுவரை வந்துட்டு காவல்துறை எங்களோட சரியா ஒத்துழைச்சு சரியா பண்ணிட்டு இருந்த காவல்துறை இந்த திமுக காரர்களுடைய பேச்சு வந்த பிறகு அவர்கள் திமுக சார்பாக நின்று பேசுறாங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாயின்ட் கமிஷனர் தர்மராஜ் அவர் தான் வந்துட்டு ரொம்ப கொச்சையாக பேசி, வாடா போடான்னு சொல்லி, நீ வெள்ள போடா, உனக்கு என்னடா அதிகாரம், இங்க யார் அவனை நிக்க விட்டதுனால சொல்லி எங்களை பேசி வெளியில தள்ளுறது மட்டும் இல்லாம, எங்களை மேன் ஹேண்டில் பண்றது மட்டும் இல்லாம, பெண்களையும் வந்துட்டு ஆண் காவலர்கள் பிடிச்சி வெளியில தள்ளி கீறி நகை காயங்களை உருவாக்கி இது போல பண்றாங்க. அப்ப வெளியில தள்ளப்படுறோம். வெளியில தள்ளப்பட்ட பிறகு நாங்க வந்துட்டு மீடியாவை சந்திச்சு பேசலாம் அப்படிங்கறத, இது எங்களுடைய குறைகளை வெளில சொல்லலாம்னு சொல்லும்போது மீடியா கிட்ட பேச விட மாட்டாங்க. வெளியில போங்க. ஒரு வேட்பாளராக எந்த பூத்துக்குள்ளேயும் நிக்கிறதுக்கோ பாக்குறதுக்கோ இருக்கு. இப்ப நீங்க திரிஷா உள்ள போறாங்க, அவ்வளவு கேமராஸோட மீடியாவை உள்ள அனுமதிக்கிறாங்க. விஜய் உள்ள போறாங்க, அவ்வளவு கேமராக்களோட உள்ள போறாங்க. அம்மா சசிகலா உள்ள போறாங்க, எல்லாரும் கேமராக்களோட உள்ள போறாங்க. இப்ப நாங்க வந்துட்டு பேசுறது மட்டும் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு. கேமராவை நிக்க கூடாதுன்னு சொல்லி எங்களை வெளியில தள்ளுறாங்க. வெளியில தள்ளின பிறகும் நாங்க அதுக்கும் பொறுமையா வந்து 200 மீட்டருக்கு வெளியில வந்த பிறகு, 200 மீட்டர் தாண்டி வெளியில வந்த பிறகு பிரஸ் மீட் பண்றோம். பிரஸ் மீட் பண்ணி எங்களோட குறைகளை சொல்லலாம்னு போகும்போது, இல்ல அது வந்துட்டு இங்க நிக்க கூடாது, போங்கன்னு எங்களை வந்துட்டு இது பண்ணி தடுக்கிறாங்க. அப்பதான் நாங்க வந்துட்டு தர்ணால உட்காரோம். இல்ல நாங்க வெளியில போக முடியாது, 200 மீட்டருக்கு வெளியில இருக்கிறோம், எங்களுக்கு பிரஸ் மீட் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி நாங்க அப்பதான் தர்ணால உட்காரோம். உட்கார்ந்தோன்னே எங்களை கைது பண்ணி உள்ள கொண்டு போய் வந்துட்டு மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்துட்டு எங்களுடைய இதெல்லாம் இது பண்ணிட்டு கேஸ் போடுறதுக்கு உண்டான இதெல்லாம் எழுதி வாங்கிட்டு எங்களை வெளியில அனுப்புறாங்க. இதை புகாரா எடுத்துக்கொண்டு வந்து இப்ப தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கிறோம். இது வந்துட்டு தவறு நடந்திருக்குது, அங்க ஃபால்ட்டி மிஷின் இருக்குது அப்படிங்கிறது. தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, எங்களுக்கு வந்துட்டு வந்த கம்ப்ளைண்ட் வேற, நான் புரிஞ்சுக்கிட்டது வேற, அதாவது நீங்க ஒரு பொத்தானில் அழுத்தினால் வேற பொத்தானில் வந்துட்டு விளக்கு எறிகிறதா எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அது கம்ப்ளைண்ட்
கிடையாது. நான் எங்களோட பொத்தான் வேலை செய்யலங்கிறது தான், ஃபால்ட் மிஷின்ங்கிறது தான் எங்களோட கம்ப்ளைண்ட். அதை சரி செஞ்சு கொடுங்கிறோம். அது சொன்னதுக்கு பிறகு இப்போ தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் கேட்டிருக்கிறது இது வந்துட்டு மறு வாக்குப்பதிவாக எடுக்கணும், இதை மொத்தமாக வந்துட்டு இது பண்ணிட்டு மறு வாக்குப்பதிவாக அந்த இடத்துல செய்யணும், எங்களோட மிஷின் வேலை செய்யலைங்கிறது சொல்லியிருக்கோம். தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு நாங்கள் சீரியஸ் இஷ்யூவாக எடுத்துப்போம், லைட்டாக விட மாட்டோம், சரியான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற உறுதி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க.